ஆனால் குடும்ப பிள்ளைங்களுக்கு அப்பா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா முடிச்சா இந்த மாதம் தலைவலி முடிஞ்சுதுடா, அடுத்த மாதத்துக்கு போவோம், இன்னும் 2 நாளில் சம்பளம் வரும், இன்னும் சம்பளம் வந்துடும், அடுத்தது ஆயத்தமாக இருப்போம். மார்ச் மாதம் எப்படிப்பட்ட மாதம்? நம்ம எல்லா கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த மாதம் என்னவாறு பண்ணுவாங்க? துக்க நாட்களாய் அனுசரிப்பாங்க. நமக்கு துக்க நாட்கள் அல்ல, தேவன் நமக்காய் உயிர்த்தெழுந்த நாளாக இருக்கு. விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுவோமே. இயேசு கிறிஸ்து மரித்ததற்காய் நாம் துக்கப்படுவதை காட்டிலும் அவர் உயிர்த்தெழுதலுக்காய் நம்ம சந்தோஷப்படுவோம் என்றால் என் தேவனாகிய கர்த்தர் அதில் மகிமைப்படுகிறவராக இருப்பார். அல்லேலூயா. அப்போ அவர் மரித்ததில் துக்கப்படக்கூடாதா? இல்லை, அவர் மரித்ததில் உன் பாவத்தை குறித்து நீ துக்கப்படுறன்னா கர்த்தர் சந்தோஷப்படுவார். ஐயோ, என் பிள்ளை பாவத்துக்காக துக்கப்படுறான், நான் மரித்தது தேவனை என்னோட பாவம் தான் சொல்லிட்டு விசுவாசிக்கிறாங்கன்னா அதில் தேவன் மகிமைப்படுவார். ஆனால் அவர் மரணத்தை பார்க்கிலும் அவர் உயிர்த்தெழுதலை